அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் திடீர்னோ எதிர்பாராத விதத்திலையோ எதிர்பாராத நேரத்தில் அவங்க இறந்துட்டாங்கன்னா, நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய காயம் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். நமக்குள்ள சில கேள்விகள் மேலும் என்னென்னா, அவங்க ரொம்ப நாள் வாழ விரும்பினாங்க, ஏன் திடீர்னு அவங்க அதுக்குள்ளே இறந்துட்டாங்க? அவங்களுக்கு நிறைய கற்பனைகள் இருந்தது, அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருந்தது, நிறைய திட்டங்கள் வச்சுருந்தாங்க, நிறைய பொறுப்புகள் அவங்க ஷோல்டர்ஸில் இருந்தது, நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணணும், சாதிக்கணுன்ட்டு இருந்தாங்க. ஆனால் எதையுமே நிறைவேறாமல் அவங்க இறந்து போயிட்டாங்களே, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு நிறைய பேர்த்துக்குங்க என்கிட்ட கவுன்சிலிங் வரக்கூடிய நபர்கள் பகிரக்கூடிய வழி இதுதான். சில பேர் பார்த்திங்கன்னா, கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு வீடு கட்டணும், சொந்த வீடுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள நிறைய ஆசைகள் இருந்திருக்கும். சிறுக சிறுக பணம் சேர்த்து கடைசியில் வீட்டை கட்டி முடிக்கிற டைமில் அவங்க இறந்துருப்பாங்க. அது ஒரு புண்ணியார்ஜனம் பண்ணி வீட்டுக்குள்ளே போகிற அந்த குழுப்பினை இருந்திருக்காது அவங்களுக்கு. ஏன் இப்படி நடந்தது? நிறைய பேர் நல்லா குழந்தைகளை வளர்த்துருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், நல்ல இடத்துல அவங்களுக்கு நல்லா செட்டில் பண்ணிடணும்னு நினைக்கும் போது, கல்யாணத்துக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்க இறந்துருப்பாங்க. அந்த கல்யாணத்தை பார்க்காமே இறந்துருப்பாங்க. சில பேர் தன் பேரக்குழந்தையை எப்படியாவது பார்த்துடணும், விளையாடணும், பேரக்குழந்தைகளோடு கொஞ்சி விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பாக்கியம் எல்லாம் போயிருக்கும். அப்போது இயற்கையாகவே என்னென்னா, நமக்குள்ள அந்த வலிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாயிரும். கொஞ்ச நாள் இன்னும் சில வருஷம் வாழ்ந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறிருக்கும், அவங்களுடைய கனவுகள் அப்படிங்கிறத நிறைவேறிருக்குமே, இன்னும் அவங்க ஒரு திருப்தியாக அவங்க இறந்துருப்பாங்களே. இப்போ திருப்தி அடையாத நிலையில் அவங்க ஏன் இறக்குறாங்க அப்படின்னு பொதுவாக ஒரு வழி வரும். உங்களுடைய வலியும் வேதனையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இதை இந்த பார்வையிலிருந்து, மனிதன் பார்க்கக்கூடிய பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்காது. இதை ரொம்ப ஆழமாக ஆத்மாவினுடைய கோணத்திலிருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும். எல்லா மனிதர்களுமே அவர்கள் ஆசையால், அவர்களுடைய விருப்பங்களால், கனவுகளால், லட்சியங்களால், எதிர்பார்ப்புகளால் உந்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இது தவறல்ல. இதுதான் நம்ம பொருளியல் பூமியுடைய இயற்கை விதி. இங்கே என்னென்னா, நீங்கள் ஆசைப்பட்டால்தான் உங்கள் வாழ இஷ்டமே ஏற்படும். அப்போது என்னென்னா, நீங்கள் இன்னும் எனக்கு வேண்டும், நான் வாழ வேண்டும், எனக்கு லட்சியங்கள் உண்டு, ஆசைகள் உண்டுன்னு உந்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். மாயை இது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம மனிதனுடைய அகங்காரம் அப்படிங்கிறது, அந்த ஈகோ பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அவ்வாறு தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. தனக்கு என்ன வேணும், தனக்கு என்ன பிடிக்கும், தனக்கு என்ன ஆசைப்படுறோம், அதை நோக்கி மட்டும்தான் அதை பிரயாணப்படும். அது தப்பு இல்லை. அது நம்ம மனுஷனாக நம்ம பூமியில் நாம் உறுதியாக நிலை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம அகங்காரம் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது, நம்ம எப்படி இருப்போன்றதை புரிஞ்சுக்கிற சக்தி அது கிடையாது. பூமியில் மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்குண்டான உந்துகோல், அந்த மோட்டிவேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நமக்கு என்னென்னா, நாம் ஒரு ஆத்மா அப்படிங்கிற ஞாபகம் நமக்கு இருக்காது. ஒரு அகங்காரம் அப்படிங்கிற போர்வையை போற்றி மனுஷனாக வாழும்போது நாம் ஏன் இங்கே வந்தோம், என்ன காரணத்திற்காக வந்தோம், நம்மளோட விதி நிர்ணயம் என்ன, பிறப்பின் நோக்கம் என்ன, எதை அனுபவமாக பெற வேண்டும் அப்படின்னு வந்தோம், இது எதுக்குமே நம்மளுடைய அகங்காரம் அப்படின்றதுக்கு ஞாபகம் இருக்காது. இந்த அனைத்து வாழ்க்கையும் நம்ம பார்க்கக்கூடிய வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் ஆத்மாவுக்குள்ள கனவு மாதிரி நிகழ்ந்துட்டு இருக்குது. நாம் அந்த கனவின் கதாபாத்திரங்கள். அப்படின்னா நீங்கள் கனவு கண்டுட்டு இருக்கும்போது நீங்கள் கனவை கனவுன்னு புரிஞ்சிக்க முடியாது. அது நிஜம் போல தான் தெரியும். என்னைக்கு நீங்கள் வெளிச்செல்லுறீங்களோ அப்போ தான் அது கனவுன்னு தெரியும். நிஜம் எது கனவு எதுன்னு உங்களால் பகுத்து ஆராய முடியும். அப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பூமி வாழ்க்கை 100% நிஜம். அப்போது இந்த பூமி வாழ்க்கை வாழும்போது நாம் ஏன் இங்கே வந்தோன்னு மட்டும் இல்லை, ஏன் இவங்க தான் எனக்கு தகப்பனாக பிறக்கணும், தாயாக தந்தையாக பிறக்கணும், இவங்க ஏன் எனக்கு குழந்தையாக பிறக்கணும், இவங்களையே நான் கல்யாணம் பண்ணணும், நான் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் ஏன் என் வாழ்க்கையில் இருக்காங்க, அப்படி இது எதுவுமே தெரியாது. ஆனால் இது அனைத்திற்கும் ஏற்கனவே ஒரு டீப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ஆத்மா அனைத்து பேரோடும் ஒரு ஒப்பந்தத்தில் தான் வந்திருக்கின்றது. நம்ம ஒப்பந்தத்தின்படி தான் நீங்கள் என்னோடய வீடியோவே பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா நான் உங்கள் நிஜத்தில் இல்லை. அதனால் மனித மனத்திற்கு விருப்பங்கள், ஆசைகள், கனவு, லட்சியங்கள், எதிர்பார்ப்புகள், இது மட்டும்தான் அது புரிஞ்சிக்கவே முடியும். மற்ற எதையும் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மனிதனுடைய இயல்பாகவே இருக்கிறதுனால எவ்வளவு நாம் சாதித்தாலும், எவ்வளவு நாம் ஒரு வெற்றியை பெற்றாலும் நமக்குள்ள ஒரு பூர்த்தி அடையாத தன்மையில் தான் நம்ம இருப்போம். ஏதோ ஒரு கொஞ்சம் மிஸ் ஆகும். இப்படி பண்ணியிருந்துருக்கலாமே, இப்போ உங்கள் அப்பா வீடு கட்டியிருந்தாருன்னு வச்சுங்களேன், பசங்களுக்கு 2 வீடு கட்டாமல் போயிடுமே, இப்படி ஏதாவது ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அவனுக்கு அந்த ஆசை பெருசாக இருக்கும். இந்த பூமியினுடைய மாயை என்ன பண்ணுன்னா, எல்லா மனிதர்களுக்கும் முழுமையான திருப்தி, முழுமையான நிறைவை கொடுக்காது. ஏதோ ஒரு வகையில் குறை, மீண்டும் இந்த பூமியில் நாம் பிறக்க வேண்டும்ன்ற மோட்டிவேஷனை தான் கொடுத்துட்ருக்கு. இது மாயையினுடைய விளையாட்டு.
இது தோல்வி அல்ல. இது இப்படித்தான் இந்த விளையாட்டினுடைய விதி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதை நம் ஆன்மா அறிந்தே இருக்கும். எப்படி ஒரு மனுஷனாக நாம் வாழ்ந்தோம்னா நமக்கு இந்த ஆசைகள், பற்று, பந்த வாசங்கள் அப்படிங்கிறது பிடிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். எதை நம்ம முழுமையான திருப்தியை நோக்கி ஓடிட்டுருக்கிறோமோ அது நாம் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது அப்படிங்கிறது எல்லாம் அந்த ஆன்மா உணர்ந்திருக்கும். அப்போது ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் நிறைவேறாத ஆசைகளோடு இறந்து விட்டான். நீண்ட நாள் வாழ வேண்டும், இந்த லட்சியங்களை அடைய வேண்டும்ன்ற ஆசையோடு இருந்து அவர் இறந்துட்டார்னா தான் ஒரு ஒளி உடல் அப்படின்னு வெளிப்படையும் போது அவர் அதில் மாட்டிக்க மாட்டார். அவங்களுக்கு நம்ம பூமி வாழ்க்கையில் மனுஷனாக நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த கோணம் அப்படிங்கிறது இந்த ஒளி உடலிருந்து பார்க்கும்போது அது மாறிடும், பெருசாக இருக்கும். அதனால் அந்த இதில் நம்மளுடைய ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள், லட்சியங்கள் நிறைவேறவில்லைங்கிறது அவங்களுக்கு ஒரு வலி வேதனையாக இருக்காது. அவர்களுடைய அந்த ஒளி உடல்லிருந்து அவங்களுடைய அவேர்னஸ், விழிப்பு நிலைங்கிறது இன்னும் ஜாஸ்தியாகும்போது இந்த ஒளி உடல், மனுஷ உடல், இந்த 2 வாழ்க்கையும் தனக்குள் நிகழும் கனவுங்கிற அந்த ஆத்மாங்கிற நிலைக்கு அவங்க உணர்வாங்க. அப்போது எப்போவுமே நான் சச்சிதானந்த நிலையில் தான் இருக்கிறேன், பூர்த்தி அடைந்த நிலையில் தான் நான் எப்பவுமே இருக்கிறேன், பூர்த்தி அடையாத ஒரு கனவை மட்டும் கண்டு கொண்டு இருக்கிறேன்ற புரிதல் தான் அவங்க வருவாங்க. அப்போது உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, எந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையும் 100% கம்ப்ளீட்டாக இருக்கவே இருக்காது. ஒரு பூர்த்தி அடையாத தன்மைங்கிறது நம்ம பூமி வாழ்க்கையினுடைய ஒரு விதி. எப்படி நீங்கள் நல்லா வாழ்ந்தீங்கனாலும் ஏதோ ஒரு குறை இருக்கும். இதை பண்ணிடலாமா, இப்படி வாழ்ந்துருக்கலாமா, இது கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் ஏன் சீக்கிரமாக அவங்க இறந்தாங்க, இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு கேட்டால் இதை நீங்கள் இப்படி கேட்கக்கூடாது. இந்த அனுபவம் எனக்கு என்ன ஞானத்தை போதிக்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் கூட இந்த பிரிவு, இந்த வழி அப்படிங்கிறது கூட எதார்ச்சியாக நடந்த விஷயம் அல்ல. நீங்கள் அவரோடு ஒப்பந்தம் பண்ணும்போதே அவருடைய விதி நிர்ணயத்தில் எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கின்றனன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த அனுபவத்திலிருந்தே ஆத்மாவை பற்றிய ஞானத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனுஷனுக்கும் உண்டான உறவு முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு இல்லை. இறந்ததற்கு பின்னும் அவர்கள் உயிரோடு இருப்பார்கள். மனிதனுக்கும் ஆத்மாவுக்கு உண்டான தொடர்பாக, மனிதனுக்கும் அந்த ஒளி உடலுக்கும் உண்டான தொடர்பாக அதை நாம் நீட்டித்து கொள்ள முடியும், தொடர்ந்து கொள்ள முடியும்ன்ற ஞானத்தை பெறுவது கூட உங்கள் இலக்காக இருக்கலாம். அதனால் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு உண்டான உறவு இந்த உடம்பு மனசோடு மட்டும் நிற்கிறதில்ல, அந்த உடம்பை கடந்தும் ஆத்மான்ற நிலையிலும் தொடரும் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க இது அடையிலையே, அந்த லட்சியம் அடையிலையன்றதுக்கு போகாமல் அவர்களுக்கு நீங்கள் சாந்தியும் சமாதானத்தையும் உங்களோட அன்பையும் தாருங்கள். அது அவங்க இன்னும் தன்னுடைய மேன்மை நிலை அடைவதற்கு உதவும். மேன்மை நிலை அடைஞ்சாங்கன்னா இந்த ஆசைகள், விருப்பங்கள் அப்படிங்கிறது எதுவுமே அவங்கள பாதிக்காது. அதனால் அவங்கள பற்றி நீங்கள் ஒரி பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய அன்பை தாருங்கள்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ அவங்களுக்கு நிறைவேறாத ஆசையில் இறந்துட்டனே, என் ஆசை நிறைவேறலையேங்கிற துன்பத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் உற்சாகமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழுங்க. எந்த வித நிர்பந்தமோ நிபந்தனைகளோ இல்லாமல் இந்த கணத்தில் எனக்கு எது பிடிக்குதுன்னு சந்தோஷமாக வாழுங்க. அவங்ககிட்ட உதவி கேட்கலாம். அந்த உதவி எப்படி உங்கள் நிஜத்தில் வருதுன்னு பாருங்கள். உங்களை இந்த வாழ்க்கை பற்றின ஒரு மிகப்பெரிய ஞானத்தையும் புரிதலையும் இந்த அனுபவம் உங்களுக்கு கொடுத்துரும். இந்த அனுபவம் உங்களுக்கு நிகழ வேண்டும் அப்படின்னு உங்கள் அன்புக்குரியவரின் ஆன்மா, உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்க வேண்டும்னு உங்கள் அன்புக்குரியவர் ஆன்மா விரும்பியிருந்தால் கூட இந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பீர்கள். அப்படிங்கும்போது நடக்கிற எதுவுமே யதார்ச்சியாக நடக்கிறதில்ல. ஆத்மான்ற பார்வையிலேருந்து பார்க்கும்போது ஒரு டீப்பர் ரீசன்ஸ் இருக்குது, ஆழமான காரணங்கள் இருக்குது. நீங்கள் வெறும் மனிதர் மட்டுமல்லன்ற ஞானத்தை அது போதிக்குதுன்னு புரிஞ்சுக்குங்க. அதனால் எப்படி வாழ்ந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் குறை என்பது நிச்சயம். முழுமையான பூர்த்தி என்பதை இந்த மாயை விடாது. அதனால தான் ஞானிகள், ரிஷிகள் அந்த ஆசை பந்தபாசங்களுக்குள்ளே சிக்கிக்கிறதில்ல. எப்படி வருதோ வாழ்க்கையை அதில் திருப்தி அடைஞ்சிக்குவாங்க. போதுமென்ற மனமே புண் செய்யும் மருந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. சரியா? இப்போ இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு வருதா? இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கேளுங்க. ஏன்னா நிறையா பேர்த்தோட கேள்வி தான். என் பொண்ணு இவ்வளோ இதுக்கு ஆசைப்பட்டாளே, என் பையன் இதுக்கு ஆசைப்பட்டானே, என் வீட்டுக்காரருக்கு இத்தனை லட்சியங்கள் இருந்துச்சு, நான் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இப்படியெல்லாம் வாழ்ந்தார், அவருக்கே திடீர்னு மரணம் வரணும், ஏன் அந்த ஆத்மா அந்த மரணத்தை தேர்ந்தெடுத்தது, இப்படிலாம் கேட்பாங்க. இதற்கு காரணம் மாயையினுடைய தன்மை அது. சரிங்களா? உங்கள் வாழ்க்கையில் இப்போ நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்னுடைய வழிகாட்டுதல் வேணும், அதை குறித்து என்கிட்ட மனம் விட்டு நீங்கள் பேசணும்னா நீங்கள் கட்டணம் செலுத்தி கூட ஒரு கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால்.
என்ன நடந்ததுன்றதை நான் லிசன் பண்ணுறேன். அதன் பிறகு உங்களை பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னோடய கைடன்ஸை நான் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ளே நிறைய அகமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, தெளிவு கிடைத்திருக்கிறது, புரிதல் கிடைச்சிருக்கு, அமைதியாக இருக்கீங்க, சாந்தி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சேனல் வளர வேண்டும்னு உங்கள் உள்ளுணர்வு சொல்லிச்சுன்னா நீங்கள் இந்த சேனலுடைய மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேலே இருக்கிறது என்னுடைய கூகுள் பே நம்பர், அதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம். சரிங்களா? எதுவாக இருந்தாலும் நீங்கள் கடமைக்காகவோ இல்லை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் செய்ய தேவையில்லை. மாற்றத்திலிருந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தரலாம். அதுதான் உங்களுக்கும் நன்மை, எனக்கும் நன்மை. மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது மாதிரி ஆத்மாவை பற்றி, மரணத்திற்கு அப்பால் நிகழும் அந்த ஆழமான ஞானங்களை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கேள்விகள் ஏதேனும் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.